பள்ளி செல்லும் குழந்தைகளை மர்ம மனிதர்கள் கடத்துவதை தடுக்க மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் புதிய கருவியை கண்டுபிடித்துள்ளார். இந்த கருவியின் மூலம் குழந்தை கடத்தப்பட்டால் அவர்கள் இருக்கும் இடத்தை துல்லியமாக கண்டறிய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சீலியூர் என்னும் மலையிடிவார கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண். விவசாயத்தை தொழிலாக கொண்டுள்ள இவர் பொறியியல் பட்டதாரி. அருண் அண்மை காலமாக பள்ளி குழந்தைகள் கடத்தல், கொலை, பணம் கேட்டு மிரட்டல் என்ற செய்திகளை கேட்டு இதனை தடுக்க அறிவியல் ரீதியிலான கருவியை கண்டுபிடிக்க முயற்சி மேற்கொண்டார். இதன் பலனாக தற்போது தீப்பெட்டி அளவிலான புதிய கருவியை வடிவமைத்துள்ளார். சென்சார் மற்றும் GSM மோடத்தின் தொழில்நுட்பத்துடன் உள்ள இதில் கைபேசியில் பயன்படுத்தும் சிம் கார்டை பொருத்திவிடலாம். பேஜர் கருவியை விட சிறிய அளவில் உள்ள இதனை பள்ளி செல்லும் குழந்தைகளின் பெல்ட், டிஃபன் பாக்ஸ், ஸ்கூல் பேக், பேனா வைக்கும் பெட்டி என எதில் வேண்டுமானாலும் பொருத்திக் கொள்ளலாம். இக்கருவியை வைத்துள்ள ஒரு மாணவனை யாரேனும் கடத்த முயன்றால் தொடர்புடைய மாணவன் கருவியில் உள்ள ஒரு சிறிய பொத்தானை மெல்ல அழுத்தினால் போதும். எவ்வித சத்தமுமின்றி அதில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள பெற்றோர் மற்றும் உறவினர்களின் கைபேசிக்கு தான் கடத்தப்படுகிறேன் என்ற குறுஞ்செய்தி சென்றுவிடும். இதனை முன்னரே கண்டறிந்து கடத்தல்காரன் இக்கருவியை அகற்ற முயன்றாலும் உடனடியாக இதே குறுஞ்செய்தி சென்றுவிடும். மேலும் கருவியில் பொருத்தப்பட்டுள்ள சிம் கார்டு எண்ணிற்கு பெற்றோர் அழைத்தால் அதில் எவ்வித சத்தமும் வராது. ஆனால் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளதாக தகவல் கிடைக்கும். ஆனால் இந்த அழைப்பு வந்தவுடன் சம்பந்தப்பட்ட மாணவன் எங்கு, எந்த இடத்தில், எந்த நேரத்தில் இருக்கிறான் என்ற குறுஞ்செய்தி உடனுக்குடன் வந்தபடி இருக்கும். இந்தியாவிற்குள் எங்கு அழைத்து செல்லப்பட்டாலும் குறுஞ்செய்திகள் இருப்பிடத்தை சரியாக குறிப்பிட்டபடியே இருக்கும். நாம் அழைக்கும் போது டவர் இல்லாவிட்டாலும் அழைப்பு பதிவாகி மீண்டும் டவர் கிடைத்தவுடன் தகவல் அனுப்பும். இதனால் தொடர்புடைய பெற்றோர் கருவியை எடுத்துச் செல்லும் தங்கள் பிள்ளைகள் அறியாமலேயே நிமிடத்திற்கு நிமிடம் அவர்கள் உள்ள இடத்தையும் நேரத்தையும் துல்லியமாக கண்டறிந்து கொள்ளலாம். மாணவன் பள்ளியில் இருந்தால் அத்தகவல் கிடைத்தபடியே இருக்கும். இன்றைய சூழலில் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பதற்றத்துடன் இருக்கும் பெற்றோர்களுக்கு இக்கருவி ஒரு வரப்பிரசாதம் என கூறலாம். கடத்தலில் இருந்து பள்ளி குழந்தைகளை காப்பது எப்படி என பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் என பல தரப்பினருக்கும் இது ஒரு ஆறுதலான தொழில்நுட்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கருவியை மேலும் சிறியதாகவும் மைக் போன்றவற்றை பொருத்தி குழந்தை கடத்தப்பட்டால் கடத்தல்காரர்களின் பேச்சை பதிவு செய்யும் வசதியினை இணைக்கவும் அருண் முயற்சித்து வருகிறார். தற்போது இக்கருவியை தயாரிக்க 2000 ரூபாய் வரை செலவாவதாகவும் அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கப்படும் போது செலவு தொகை குறையும் எனவும் அருண் தெரிவித்துள்ளார்.